இன்றைக்கி நம்ம 5 மினிட்ஸ் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 9 வாட்ஸ் எல்இடி பல்ப் பற்றி தான் பார்க்க போகிறோம். பிலிப்ஸில் பார்த்தீங்கன்னா 2 வகையான 9 வாட்ஸ் எல்இடி பல்ப் வந்துட்டுருக்கு. ஒரு பல்ப் பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார் ரேட்டிங்லேயும், இன்னொரு பல்ப் பார்த்தீங்கன்னா 3 ஸ்டார் ரேட்டிங்லேயும் வந்துட்டுருக்கு. அது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸும் கம்பேரிசனும் இப்போது இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ரெண்டுத்துக்கும் உள்ள வாட்டேஜ் பற்றி பார்க்கலாம். 5 ஸ்டார் எல்இடி பல்ப் பார்த்தீங்கன்னா 9 வாட்ஸ் தான். 3 ஸ்டார் எல்இடி பல்ப் பார்த்தீங்கன்னா அதுவும் 9 வாட்ஸ் தான். நெக்ஸ்ட்டு நம்ம இதோட லூமினஸ் பார்க்கலாம். 5 ஸ்டார் எல்இடி பல்ப் பார்த்தீங்கன்னா 1080 லூமினஸ் வருது. அதே 9 வாட்ஸ் 3 ஸ்டார் எல்இடி பல்ப் பார்த்தீங்கன்னா 825 லூமினஸ் வருது. இதை கம்பேர் பண்ணும்போது இது 200 லூமினஸ் வந்து அதிகமாகவே இருக்குது உங்களுக்கு. அதனால் 5 ஸ்டார் பல்ப் தான் வந்து உங்களுக்கு பிரைட்னஸ் அதிகமாக கிடைக்கும். நெக்ஸ்ட்டு கவர்மெண்ட் கொடுத்துருக்க ஸ்டார் ரேட்டிங் சர்டிஃபிகேட் பற்றி பார்க்கலாம். 3 ஸ்டார் எல்இடி பல்ப் பார்த்தீங்கன்னா 3 ஸ்டார் ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டேஜுக்கு 91.7 லூமினஸ் வருதுன்ட்டு செக் பண்ணி சர்டிஃபை பண்ணியிருக்காங்க. 5 ஸ்டார் எல்இடி பல்பில் பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார் ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் 1 வாட்டுக்கு 1020 லூமினஸ் வருதுன்றதை சர்டிஃபை பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு டெக்னாலஜி வைஸ் பார்த்தீங்கன்னா 3 ஸ்டார் எல்இடி பல்பில் பார்த்தீங்கன்னா ஐ கம்ஃபோர்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க. ஐ கம்ஃபோர்ட் வந்து உங்களுக்கு கண்ணுக்கு வந்து எந்த வித பாதிப்பும் ஏற்படுத்தாது. நார்மலாக எல்இடி பல்ப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ணு கூசும் நேராக பார்க்கும்போது. இந்த டைப் பல்புங்கெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்ணு வந்து அந்தளவுக்கு பாதிப்பாகாது. இந்த ஐ கம்ஃபோர்ட் டெக்னாலஜி வந்து இதில் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. 5 ஸ்டார் பல்பில் பார்த்தீங்கன்னா அதே சேம் ஐ கம்ஃபோர்ட் டெக்னாலஜி இதுலையும் யூஸ் பண்ணுறாங்க. அதனால் டெக்னாலஜி வைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை, ரெண்டுமே சேம் தான். நெக்ஸ்ட்டு பிரைட்னஸ் கம்பேரிசன் பற்றி பார்க்கலாம். நார்மல் 3 ஸ்டார் 9 வாட்ஸ் எல்இடி பல்பை விட இந்த 5 ஸ்டார் எல்இடி பல்பு வந்து 30% மோர் பிரைட்னஸோடு இருக்குன்னு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் மற்ற பல்போடு இதை கம்பேர் பண்ணி இது ஒரு சார்ட் கொடுத்துருக்காங்க. 3 ஸ்டார் பார்த்தீங்கன்னா 70 வாட்ஸ் ஜிஎல்எஸ் பல்புக்கு ஈக்குவலாக இருக்கும்னு போட்டிருக்காங்க. அதே 5 ஸ்டார் பார்த்தீங்கன்னா 75 வாட்ஸ் ஜிஎல்எஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும்னு போட்டிருக்காங்க. சிஎஃப்எல்ல வந்து 15 வாட்ஸ் சிஎஃப்எலுக்கு ஈக்குவலாக இருக்கும்னு 3 ஸ்டாரில் போட்டிருக்காங்க. 18 வாட்ஸ் சிஎஃப்எலுக்கு ஈக்குவலாக இருக்கும்ன்ட்டு 5 ஸ்டாரில் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு லைஃப் டைம் பார்த்தீங்கன்னா 3 ஸ்டார் எல்இடி பல்ப் வந்து 10 இயர்ஸும் 5 ஸ்டார் எல்இடி பல்ப் வந்து 15 இயர்ஸும் லைஃப் டைம் வரும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 3 ஸ்டார் எல்இடி வந்து ஒரு 15 வாட் சிஎஃப்எலுக்கு 40% கம்மியாக தான் கரண்ட் யூஸ் பண்ணணுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 5 ஸ்டாரில் பல்ப் பார்த்திங்கன்னா 18 வாட் சிஎஃப்எலோட 50% கம்மியாக தான் நம்மளுக்கு கரண்ட்டு யூஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ப்ரைஸை பற்றி பார்க்கலாம். 3 ஸ்டார் எல்இடி பல்ப் பார்த்திங்கன்னா 155 எம்ஆர்பி கொடுத்துருக்காங்க. ஆனால் மார்க்கெட்டில் 110லேருந்து 150 ரேஞ்சில் கிடைக்குது. 5 ஸ்டார் எல்இடி பல்ப் பார்த்தீங்கன்னா 195 எம்ஆர்பி கொடுத்துருக்காங்க. ஆனால் மார்க்கெட்டில் 140லேருந்து 180 வரையும் நம்மளுக்கு கிடைக்குது. ரெண்டுமே 9 வாட்ஸ் கன்சப்ஷன் பண்ணுற பல்பு தான். ஆனால் பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து அதிகமாகவும் இது வந்து கம்மியாகவும் இருக்குது. நம்ம சாய்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்மி வாட்டேஜில் அதிக பிரைட்னஸ் தர பல்பை தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். அதனால் 5 ஸ்டார் பல்பு பெஸ்ட்டு பல்புன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு இந்த 2 பல்போட பிரைட்னஸ் எந்தளவுக்கு வித்தியாசமாக இருக்குன்றத நம்ம இப்போ பார்க்கலாம். வீடியோவில் இது சரியாக கவர் ஆகுமான்னு தெரியல, இருந்தாலும் உங்களுக்காக காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் சுவிட்ச் ஆன் பண்ணுறேன். இது வந்து 3 ஸ்டார் பல்பு, இது வந்து 5 ஸ்டார் பல்பு. உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதாங்க. நம்ம நெக்ஸ்ட்டு 5 மினிட்ஸ் வீடியோவில் பார்க்கலாம்.